Hello Chutties, first standardல English book term 1 பார்க்க போறோம். Song time. Shake and jump. This is my head. Shake, shake, shake. These are my eyes. Blink, blink, blink. This is my nose. Sniff, sniff, sniff. These are my ears. Pull, pull, pull. This is my stomach. Rub, rub, rub. These are my legs. Jump, jump, jump. ஷேக் அண்ட் ஜம்ப்பு. ஸோ நம்மளோட பார்த்திங்கன்னா பாடி பார்ட்ஸை நம்ம இதுதான் ஹெட்டு, நம்ம ஷேக் பண்ணி காமிக்கலாம். அதே போல் இதுதான் ஹைஸு. பிளிங்க் பண்ணினா கண்ணை மூடி திறக்கிறது. பிளிங்க் பண்ணி காமிக்கலாம். சரிங்களா? ஸோ இது இஸ் மை நோஸு, தீஸ் ஆர் மை ஹேர்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஷேக் பண்ணுறாங்க, எப்படி டச் பண்ணுறாங்க, இப்போ ஸ்டொமக்னால் அது எப்படி ரப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ லெக்ஸுன்னு காமிக்கும்போது ஜம்ப்பு. ஸோ ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கான வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாங்கை மறுபடியும் நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் மை ஹெட். ஷேக் ஷேக் ஷேக். நம்ம ஷேக் பண்ணுவோம் இல்லைங்களா, அதான். தீஸ் ஆர் மை ஐஸ். பிளிங்க் பிளிங்க் பிளிங்க். கண்ணை நம்ம அடிக்கடி பிளிங்க் பண்ண பாருங்க. ஸோ அது. திஸ் இஸ் மை நோஸ். ஸ்னிஃப் ஸ்னிஃப் ஸ்னிஃப். தீஸ் ஆர் மை ஹெர்ஸ். புல் புல் புல். This is my stomach. Rub, rub, rub. These are my legs. Jump, jump, jump. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? ப்ராக்டிஸ் டைம். கலர் த பிக்சர், மேட்ச் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இந்த பிக்சர் நீங்கள் ஃபஸ்ட்டு கலர் பண்ணுங்கள். க்ரையான்ஸில் கலர் பண்ணிங்கன்னா தென் எப்படி மேட்ச் பண்ணலான்னு பாருங்கள். ஹை கொடுத்துருக்காங்க, நான் ஹையோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏர் எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது, நான் அதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆம். நெக்ஸ்ட்டு லெக்கு. செகண்ட் ஒன் பாருங்கள். லிசன் அண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் ஆர் நோ. எஸ்னா நம்ம க்ரீனில் மார்க் பண்ணோம், நோனா ரெட்டில் மார்க் பண்ணோம். ஸோ நீங்கள் கரெக்டாக கலர் பென்சிலில் கலர் பண்ணுங்கள். நான் இங்கே ரஃபாக டிக் மட்டும் பண்ணியிருக்கேன். ரோஜா ரைசஸ் ஆர் ஹேம்ஸ். ரோஜா ரைஸ் பண்ணுறாங்களா, ரெண்டு ஹேம்ஸையும் நல்லா கையை தூக்கி ரைஸ் பண்ணுறாங்க. அதனால் எஸ்ன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மைல் பட்டனை டிக் பண்ணுறேன். பாபு பிஞ்சஸ் இஸ் நோஸ். பாபு என்ன பண்ணுறாங்க? பிஞ்ச் பண்ணுறாங்களா? இல்லை. என்ன பண்ணுறாங்க? அவங்களும் ரெண்டு கையை தான் தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது நோ. அப்போ நம்ம டிக் நோவில் ஸ்மைல் இல்லாமல் இருக்குது பாருங்கள், அதை நம்ம டிக் பண்ணுறோம். சாம் டச்சஸ் இஸ் ஹெட். சாம் என்ன பண்ணுறாங்க? தலையை தொடுறாங்க, அதை நம்ம டிக் பண்ணுறோம். ஐஸா ஓப்பன்ஸ் ஆர் மவுத். அவங்க கரெக்டாக வாய் திறந்துருக்காங்க, அப்போ எஸ். அப்போது ஸ்மைலே டிக் பண்ணுறோம். நீங்கள் இந்த இடத்துல டிக் பண்ண இடத்துல நீங்கள் கலர் மட்டும் கொடுக்கணும். சரிங்களா? Fun with letters. C for cup, C for cap, C for carrot, C for cat. Again படிக்கலாம். C for cup, C for cap, C for cat, C for carrot. D for door, D for donkey, D for dog, D for duck. Again ஒரு டி ரீட் பண்ணலாம். D for door, donkey, duck, dog. Practice time. Look at the color of the bees and color the letters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை C, B, D, A, அதாவது ஏபிசிடியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ C லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் பர்பிள் கலரில் மார்க் பண்ணணும். பி லெட்டர்ஸ் இருக்கிற இடத்துல க்ரீன் கலர் மார்க் பண்ணணும். டி லெட்டர் இருக்கிற இடத்துல ப்ளூ கலர். ஏ லெட்டர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மார்க் பண்ணணும், ட்ரா பண்ணணும். Circle the
செகண்டு, சர்க்கிள் த கரெக்ட் லெட்டர் ஃபார் ஈச் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லெட்டர்ஸ் என்ன, ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான லெட்டர்ஸ் என்ன. இப்போ சி ஃபார் தானே கேட்டு, அப்புறம் நம்ம சியை மார்க் பண்ணுறோம். சி ஃபார் கேட், அப்போது சியை மார்க் பண்ணோம். டி ஃபார் தான் டோர், அப்போ டியை மார்க் பண்ணுறோம். சி ஃபார் கேரட்டு, அப்போ சியை மார்க் பண்ணுறோம். டி ஃபார் டாக், டாகை டியை மார்க் பண்ணுறோம், சர்க்கிள் பண்ணுறோம். தேர்டு, ட்ரா லைன்ஸ் டு மேட்ச் த லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேபிட்டல் லெட்டரும் கொடுத்துருக்காங்க, தென் ஸ்மால் லெட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர் போகும்போது ஏ, இந்த மாதிரி இங்கே ஆல்ஃபபெட்டில் மாறி மாறி கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக பண்ணுறோம். ஏ பி சி டி. ஸோ கீழே வந்து ஸ்மால் லெட்டர் ஏ பி சி டி. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ரைட் த லெட்டர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி கேபிட்டல் லெட்டரு, தென் ஸ்மால் லெட்டரும் கொடுத்துருக்காங்க, சி அண்ட் டி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பென்சிலில் இந்த லெட்டர்ஸ் மேலே அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே வரீங்க. ட்ரேஸ் பண்ண தான் ஹேண்ட் ரைட்டிங் ஃபார்ம் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. லுக், சே அண்ட் டூ. Exercise day. Clap your hands, bend your knees, open and close your mouth, move your eyes from side to side, touch your toes. ஸோ எக்ஸசைஸ் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும் அப்படின்றது சரிங்களா. இப்போ மார்னிங் எந்திரிக்கிறோம்னா ஃபஸ்ட் நம்ம நல்லா கிளாப் பண்ணணும். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், நம்மளோட முட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உட்காந்து எந்திரிக்கணும், உட்காந்து எந்திரிக்கணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யுவர் மவுத்தை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாடி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நம்ம அப்பப்போ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் நமக்கு. மூவ் யுவர் ஐஸ் ஃப்ரம் சைட் டு சைட். நம்மளோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ரொட்டேட் பண்ணுவாங்க சில பேர், இல்லை சைட் டு சைட் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டச் யுவர் டோஸ். உங்களோட காலை டச் பண்ண இந்த சின்ன பையன் செய்கிறான் பாருங்கள், இந்த மாதிரி. இதெல்லாம் எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மார்னிங் டைமில் பண்ணணும். இல்லை நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் நல்லா தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சி தான் ஸ்கூல் போவோம், அப்படி தானே. ஏன்னா காலையில் யாருமே இது பண்ணுறதில்ல, கரெக்டாக. ஸோ கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிட்டிங்கன்னா இதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணலாம். நம்ம எந்திரிக்கும் போதே நிறைய சுட்டீஸ் அழுகுறாங்களே. இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ், pinch your nose, pull your ears, tap your head, raise your arms. இதில் என்ன பண்ணுறாங்க, ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ், ஸ்னாப் பண்ணுறாங்க. பிஞ்ச் யுவர் நோஸ், புல் யுவர் ஏர்ஸ், இழுக்கிறாங்க காது பிடிச்சி. டேப் யுவர் ஹெட், ரைஸ் யுவர் ஆர்ம்ஸ். ஃபன் வித் லெட்டர்ஸ். E for egg, E for engine, E for elephant. Again already read பண்ணலாம். E letter. E for egg, engine, elephant. F for frog, fish, fan. F for என்ன, frog. வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா தவளை, ரெய்னி சீசன்லாம் நிறைய வரும் பாருங்கள். frog, fish, fan. G for goat, girl, grapes.
G for goat. Goatனா என்ன? ஆடு. G for girl, grapes. Practice time. Color the picture following the colors அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அம்ப்ரெல்லா, ஃப்ளவர்ஸ், மவுண்டைன் மாதிரி க்ளவுட்ஸ் இதெல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான என்னென்ன கலர் கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் நம்ம வந்து க்ரையான்ஸில் ட்ரா பண்ணணும். தென் G லெட்டர்ஸில் க்ரீன் கலர், F லெட்டர்ஸில் எல்லோ கலர், ஸ்மால் லெட்டர் Fல ப்ரௌன் கலர், Gல பர்பிள் கலர், லெட்டர் கேப்ஸ் லெட்டரில் பிங்க் கலர். மேட்ச் த லெட்டர் டு த கரெக்ட் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ராக், கிரேப்ஸ், எலஃபண்ட் இருக்குது. ஸ்மால் லெட்டரும் இருக்குது, கேபிட்டல் லெட்டர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் பார்ப்போம். எலஃபண்ட்டுக்கு ஈயோட மார்க் பண்ணுறோம். தென் F ஃப்ராகு, G ஃபார் கிரேப்ஸு. ஸ்மால் லெட்டர்லேயும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணோம். G ஃபார் கிரேப்ஸு, E ஃபார் எலஃபண்ட், F ஃபார் ஃப்ராக். Write the letters. E and F is capital and small கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பென்சில்லே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வரணும். இது நீங்கள் எழுத தான் ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு ஃபார்ம் ஆகும். G ஃபார் கோட்டு. ஸோ ஜியும் அதே போல் ஃபஸ்ட்டு C மாதிரி போட்டு எப்படி போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். அப்படியே பென்சில்லே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டே வந்தால் அந்த லெட்டர்ஸ் அழகாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? My page. Stick picture of things that start with C and D. நம்ம வந்து Cல ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிக்சர் திங்ஸு அதை நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணலாம். எப்படின்னா C லெட்டர்னா கார். ஸோ இப்போ கார் பிக்சர் இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணலாம். D ஃபார் டோரும் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பிக்சரை இங்கே ஸ்டிக் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஸ்டிக் த பிக்சர் திங்ஸ் தட் ஸ்டார்ட் வித் C and D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன திங்ஸோ C லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த திங்ஸை இங்கே ஸ்டிக் பண்ணலாம். சரிங்களா? டாக் ஸ்பாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? I am Anita. I am a girl. I am in class 1. I like my class. So talk about yourself. உங்களை பற்றி நீங்கள் எப்படி சொல்வீங்க? ஹலோ, இப்போ யாராச்சும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டை நம்ம பார்க்கல, இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சு அவங்கள மீட் பண்ணல, இல்லை ஒரு புதுசாக ஒருத்தவங்க இன்ட்ரோ ஆகுறாங்க அப்படின்னா எப்படி சொல்வீங்க? ஹலோ, ஹவ் ஆர் யூ? I am Anita. I am a girl. I am in class 1. I like my class அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதே பாயாக இருந்தால் எப்படி சொல்லலாம்? ஸோ சேம் தான். ஸோ நேம் தான் மாற்ற போகிறோம். இப்போ ஹலோ, ஹவ் ஆர் யூ? I am Ashwin. I am a boy. I am in class 1. I like my class. ஸோ நேமும் அவங்க என்ன கேர்ளாக பாயான்றது மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். சரிங்களா?